அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நான் பேச போகும் தலைப்பு செயற்கை நுண்ணறிவு நண்பனா எதிரியா என்பதாகும். இன்றைய உலகில் செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. நாம் பயன்படுத்தும் கைபேசியிலிருந்து மருத்துவமனை வரை, பள்ளியிலிருந்து வங்கி வரை எல்லா இடங்களிலும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது. முதலில் இதன் நண்பன் என்பதை பார்ப்போம். செயற்கை நுண்ணறிவு மருத்துவத் துறையில் நோய்களை விரைவாக கண்டறிய உதவுகின்றது. பள்ளியில் மாணவர்களுக்கு பாடங்களை எளிதாக கற்றுக்கொள்ள உதவுகின்றது. விவசாயத்தில் விளைச்சலை அதிகரிக்க உதவுகின்றது. கூடவே நம்முடைய அன்றாட வேலைகளை எளிதாக்கி நேரத்தை சேமிக்கின்றது. இந்த வகையில் பார்க்கும்போது செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு ஒரு நல்ல உதவியாளர், உண்மையான நண்பன். ஆனால் சிலர் இதை எதிரி என்று கூறுகிறார்கள். ஏன்? பல வேலைகளை இயந்திரங்களால் செய்தால் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு குறையலாம். தவறான முறையில் பயன்படுத்தினால் தனியுரிமை பாதிக்கப்படலாம். மனிதர்களின் சிந்தனை திறனும் குறைய கூட்டும் என்ற பயமும் இருக்கின்றது. ஆகவே செயற்கை நுண்ணறிவு தானாகவே நண்பனோ எதிரியோ அல்ல. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் அதன் பயன் இருக்கின்றது. நன்றாக பயன்படுத்தினால் அது நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் நண்பன். தவறாக பயன்படுத்தினால் அது நம்மை எதிரியாக மாறிவிடும். எனவே அறிவுடனும் பொறுப்புடனும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும். இறுதியாக நான் கூற விரும்புவது, செயற்கை நுண்ணறிவு தவறல்ல, அதை பயன்படுத்தும் மனிதன்தான் முக்கியம். நன்றி, வணக்கம்.